Hey guys, welcome back to Physics Guru. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th ஃபிசிக்ஸ்ல யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பத்தி சூப்பர் சிம்பிளா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது எப்படி விஷுவலைஸ் பண்ணுவோம்? அதுக்காக சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண கான்செப்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்தை காட்ட யூஸ் பண்ணுற இமேஜினரி லைன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதில் எண்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2ல பாசிட்டிவ் சார்ஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் ரேடியலி அவுட்வேர்டாக போகும். அதை பார்த்தா சார்ஜ் எல்லா டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூல் 3ல நெகட்டிவ் சார்ஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் சார்ஜ்குள்ளே பாயிண்ட் ஆகும், பிகாஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 4, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் மூவ் ஆகிற டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஸோ ஆரோ டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ரூல் 5, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட். சப்போஸ் ஃபீல்ட் லைன் மேலே ஒரு பாயிண்ட் P இருக்குது. அந்த பாயிண்டில் ஃபீல்ட் லைனுக்கு டேஞ்சண்டாக இருக்கிற டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை டச் பண்ணுற டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 6, டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். ஒரு பிளேஸில் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவே ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப கேப்பாக இருந்துச்சுன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 7, டிஸ்டன்ஸ் எஃபெக்ட். பாயிண்ட் சார்ஜில் சார்ஜ் கிட்ட இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். அதனால் சார்ஜ் கிட்ட ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய இருக்கும். ஃபாரவே போனால் ஃபீல்ட் லைன்ஸ் செப்பரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 8, 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு பாயிண்டில் கிராஸ் ஆகாது. எதனால்? பிகாஸ் கிராஸ் ஆனால் அந்த சிங்கிள் பாயிண்ட்க்கு 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வரும். அது ஃபிசிக்கலி இம்பாசிபிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 9, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஃபீல்ட் லைன்ஸும் அதிகமாக இருக்கும். சார்ஜ் கம்மின்னா ஃபீல்ட் லைன்ஸும் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா +Q அப்படின்ற சார்ஜில் 8 ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா -2Q அப்படின்ற சார்ஜஸில் 16 ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். பிகாஸ் 2Q அப்படின்றது ட்வைஸ் த சார்ஜ். ஸோ ஃபீல்ட் லைன்ஸும் ட்வைஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி நம்ம சூப்பர் சிம்பிளாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை சூப்பர் சிம்பிளாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் ஈஸி ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.